क्या हिंदी हमारी राष्ट्रभाषा है? ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறது, நம்ம நாட்டுடைய தேசிய மொழி தானே ஹிந்தி. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அழகான பதில். இல்லையான்னு கேட்கிறாரு. ஆமா, இந்த நாட்டிலே உள்ள அத்தனை மொழிகளும் தேசிய மொழிகள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனை மொழி தேசிய மொழி தான். இது குருஜி சொல்லியிருக்காரு. ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டு. ஐயர் வீட்டை பொண்ணை காதலிக்கிறதா என்ன பண்ணும், நாடார் பொண்ணை காதலிக்கிறதா என்ன பண்ணும், ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஃபுல்லா டியூட்டோரியலே வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு லவ் ஜிகாத் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடம் போல அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பணம் கொடுக்குறான், டிப்ஸ் கொடுக்குறான். 2 நிமிஷத்துல இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிக்கப்பட காரணம் என்னன்னா, 11 ஆண்டு காலத்தில் செய்த பிரிப்பரேஷன் பை மோடி. அதனால பண்ண முடிஞ்சது. எத்தனை அம்யூனிஷன், எத்தனை தயாரிப்பு, அது அத்தனை கைகூடி வந்ததுனால 20 நிமிஷம் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷன் நடந்த பிறகு உலகம் முழுக்க எந்த நாடா யாராவது நமக்கு எதிராக பேசினாங்களா? நம்ம பிரிவினை பேசக்கூடிய கட்சி என்று திமுக சொல்றோம். அந்த திமுக சேர்ந்த கனிமொழி அவர்களும் ஒரு குழுக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. இந்த ஈத் அன்றைக்கு பல லட்சக்கணக்கான விலங்குகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரத்தாறு ஓடுற மாதிரி பண்ற, துடிக்க சாகடிக்கணும். இந்த ஹலால் முறைனா இந்த கழுத்துல கொஞ்சம் லேசா வெட்டி விட்டா துடிச்சுட்டே இருக்கும். மணிக்கணக்காக துடிக்க விட்டு சாகடிப்பது, அதுதான் அவங்களுடைய ஈகை. அதை இந்த பீட்டா ஒண்ணுமே சொல்லாது. இந்த ட்ரோன் வார்ஃபேரை கூட நம்முடைய இப்பதான் ட்ரோனுக்கான ஒரு அஸ்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க, ஆகாஷ் வச்சு அதை முடிச்சிட்டாங்க. ஒரு ட்ரோன் கூட ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாத்திட்டாங்க. இப்ப பாருங்க, ட்ரோன் எதிர்கொள்வதற்காக தனியா ஸ்பெஷலா பார்கவாஸ்திரம். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மறுத்ததால் RTE நிதி வழங்கப்படவில்லை. மத்திய அரசின் உயர்நீதிமன்றத்தில் பதில். கூட்டு பலாத்கார வழக்கில் ஜாமீன் பெற்ற குற்றவாளிகள் உற்சாக வரவேற்பு. எம்பிக்கள் குழு பன்னாட்டு பயணம், காங்கிரஸ் MP ஆனந்த் சர்மா வரவேற்பு. நீதிமன்ற உத்தரவை மதித்து குர்பானி விழாவை ரத்து செய்த தூதரை நீக்கிய வங்கதேச அரசு. தேச பாதுகாப்பை மேம்படுத்த அதிநவீன செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் இந்தியா. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாத்திரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். RTE அப்படின்னு சொல்றது போல ரைட் டு எஜுகேஷன், இந்த திட்டம் மிக அற்புதமான திட்டம். ஏன்னா ஏழை மாணவர்களும் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, அதுக்கான ஃபண்டு மத்திய அரசும் கொடுக்கும், மாநில அரசும் அவங்களுடைய பங்கை கொடுப்பாங்க. இப்போ என்னென்னா, அந்த ரைட் டு எஜுகேஷனை நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியோட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நார்ம்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாதான் அதற்கான ஃபண்டு கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கு. இதனால் நாங்கள் நிதி கொடுக்கலை அப்படின்னு, ஏன்னா இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தது மாநில அரசு. இப்போ தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வச்சுருக்காங்க. காரணம் என்னென்னா, மே மாதம் 28ஆம் ஒரு மீட்டிங் இருக்குது. அதில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகளை சேர்த்து எங்களுக்கு தரவுகளை கொடுங்க, அதை எடுத்து நாங்கள் உத்தரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய முதல் கருத்தாக நான் சொல்ல நினைக்கிறேன், தொடர்ந்து தமிழக அரசு மோடி அரசு முன்வைக்கும் அத்தனை திட்டங்களையும் எதிர்க்கக்கூடிய ஒரு போக்கோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது நல்லதா கெட்டதா அதை பத்தி கவலை இல்லை. தமிழகத்துக்கு நலன் கிடைக்காவிட்டால் கூட பரவாயில்லை, ஆனா மோடி அரசை எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும், அவங்க மொழியில சொன்னா ஒன்றிய அரசை எதிர்க்க வேண்டும். இப்படி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதுல ஒரு கருத்தை மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது, சொல்லியிருக்கிறது, கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மாநிலங்களும் கையெழுத்து போட்டிருக்காங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதாக. ஆனால் தமிழகம் இதற்கு கையெழுத்து போடவில்லை. அப்ப நாடு முழுக்க எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட கருத்தை, அந்த கருத்துக்கு மாறாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு அரசு தொடர வேண்டுமா? இது என்னுடைய கருத்து. மத்திய அரசு யோசிச்சு பார்க்கணும். இன்னொரு கருத்து பாருங்க, நீங்க சொன்னீங்க ஏழை எளிய மக்களுக்கான அந்த திட்டம் தான் RTE, ரைட் டு எஜுகேஷன், அனைவருக்கும் கல்வி. இந்த RTE கொண்டு வந்த போது அதை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என்று சொல்லி சிறுபான்மை நிறுவனங்கள், கிறிஸ்துவ நிறுவனங்கள், முஸ்லிம் நிறுவனங்கள் அதுக்கு விலக்கு கேட்டு கோர்ட்ல வழக்கு தொடுத்தாங்க, வெற்றியும் பெற்றார்கள். அது பழைய கதை. அதாவது தங்களுடைய மதமாற்ற வியாபாரம் தடைப்படும் என்பதற்காக RTE எதிர்த்தது மைனாரிட்டி நிறுவனங்கள். இப்ப தங்களுடைய மொழிவாழி அரசியலுக்காக RTE எதிர்க்கிறது, RTE அந்த போய் சேராமல் தடுக்கிறது
முடக்க பார்க்கிறது திமுக. அப்ப உண்மையிலே இவங்க ஏழை எளிய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? இதை நம்ம பார்க்கணும். இந்த அரசு எந்த அளவுக்கு தன்னுடைய நம்பகத்தன்மை இழந்திருக்குங்கிறத பாருங்க. இப்ப சமீபத்தில் இந்த வைஸ் சான்சலர் துணைவேந்தரை பத்தி அந்த தேடுதல் குழு கோர்ட்ல கேஸ் நடந்தது. அப்ப யூஜிசி எங்களுக்கு பணமே தருவதில்லை கோர்ட்ல சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. அப்புறம் மத்திய அரசோட விளக்கம் கொடுக்க எத்தனை பணம் நாம் கொடுத்தோம். அப்ப எந்த அளவுக்கு கோர்ட்ல கூட பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு தரம் தாழ்ந்து இந்த தமிழக அரசு இருக்கின்றது என்பதற்கு இது ஒரு மனம் வருத்தக்கூடிய ஒரு உதாரணம். அது இப்ப 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதுக்கு இவங்களே சைன் போட்டாங்க இல்லைங்களா? ஆமா. அப்ப 2 ஆண்டுக்கு முன்பு ஒத்துக்கொண்டு சைன் போட்டாங்க, இப்போ முடியாதுங்கிறாங்க. அப்ப என்ன காரணம்? மக்களுடைய, அதாவது மக்களை தான் அரசியல் விளையாட்டு மூலம் ஏமாற்றி மாணவர்களுடைய படிப்புல விளையாடக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்கிறது. இந்த புதிய கல்விக் கொள்கை என்றாலே ஒரு தமிழர்களுக்கு விரோதமான ஒரு கொள்கை என்பது போல ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி இருக்காங்க. நாடு முழுக்க இப்ப மற்ற மாநிலங்கள்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்களா? இந்த புதிய கல்விக் கொள்கை NEP என்பது தலை சேர்ந்த கல்வி வல்லுநர்கள், கல்வியாளர்களால் சேர்ந்து உருவாக்கப்பட்ட திட்டம். உலக தரத்துல நம்ம கல்வி கொண்டு போகணும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம். அதுல பல விஷயங்கள் கிட்டத்தட்ட அந்த முழுக்க படிச்சு பார்த்தாங்கன்னா பிரமிப்பா இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களை யோசிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பாருங்க, கல்லூரி படிப்பது ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருத்தர் BSc கெமிஸ்ட்ரி படிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், 2வது வருஷம் டிஸ்கண்டினியூ, என்ன ஆகும்? டிகிரி கிடைக்காது. இப்போ புதிய கல்விக் கொள்கை என்ன பண்றாங்கன்னா, முதல் வருஷம் டிகிரி முடிச்சோடனே டிப்ளமோ இன் கெமிஸ்ட்ரி, 2வது வருஷம் முடிச்சோடனே போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கெமிஸ்ட்ரி, 3rd முடிச்சாச்சுன்னா PG டிகிரி இன் கெமிஸ்ட்ரி. அப்ப எந்த அளவுக்கு ஒரு அருமையான திட்டம் பாருங்க. இப்படி பல விஷயங்கள். ஓப்பன் ஸ்கூலிங், வெளிப்படையாக இப்போ ஓப்பன் யூனிவர்சிட்டி மாதிரி ஓப்பன் ஸ்கூலிங், அது எல்லா படிப்பும் வருது. உதாரணத்துக்கு மதர்சால ஒருத்தர் போய் படிக்கிறார், அவருக்கு அந்த மதர்சா இருந்தபடியே 10th +2 படிக்க முடியும். பேரலா ஒரு வேத பாடசாலையில் ஓப்பன் ஸ்கூலிங் படிக்க முடியும். இப்படி பல திட்டங்களை இன்டகிரேட் பண்ணி ஆசிரியர்களுக்கான தரம் மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து பயிற்சி, இப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுல வரக்கூடிய மும்மொழி கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம். அதுல 5ஆம் வகுப்பு வரை தாய்மொழி கல்வி கட்டாயம். அப்ப நல்லது தானே? சன்ஷைன் பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, எந்த பள்ளிக்கூடமா இருந்தாலும் சரி, 5ஆம் வகுப்பு வரை தமிழ்ல தான் நீங்க தமிழ் மீடியத்துல படிக்கணும். 500 ரூபாய் ஃபைன் கட்டாம. ஆமா, அது நல்ல வாய்ப்பு. இப்ப இவங்க என்ன மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா, ஹிந்தி புகுந்துரும். 3வது மொழியாக ஏதாவது ஒரு ஹிந்தி மொழி தான் சொல்லியிருக்காங்க. ஹிந்தி நீங்க சொல்லியிருக்காங்களா? சம்ஸ்கிருதம் சொல்லியிருக்காங்களா? இப்போ அவங்க என்ன நினைக்கணும்? உண்மையிலே தமிழை வளர்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கக்கூடியவர்களா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இப்ப ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், ஹரியானா, இந்த ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல கட்டாயம் வேற ஏதோ ஒரு மொழி, தெலுங்கு, மலையாளமோ, கன்னடமோ, மராத்தியோ, குஜராத்தியோ, தமிழோ இப்படியே எடுத்து படிச்சாகணும். இப்போ அவங்க என்ன பண்ணா, நல்ல வாய்ப்பு இருக்கு. யூபிக்கு போங்க, மத்திய பிரதேஷ் போங்க, ஹிமாச்சல் பிரதேஷ் போங்க, அங்க உள்ள அனைத்து பள்ளிக்கூடங்களிலும் நாங்க தமிழ் சொல்லித்தரோம், தமிழ் பாடப்புத்தகம் நாங்க கைட் பண்றோம், தமிழ் ஆசிரியர்கள் நாங்க கொடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த 4 மாநிலங்கள்ல தமிழ் வளருமா வளராதா? அப்ப தமிழை வளர்ப்பதற்கான ஒரு அருமையான வாய்ப்பாக மும்மொழி கொள்கையை இவங்க ஏன் பார்க்கல? அப்ப மொழியை வைத்து அரசியல் பண்ணதான் இவங்க நினைக்கிறாங்களே ஒழிய, உண்மையிலேயே மும்மொழி கொள்கை எல்லா இந்திய மொழிகளையும் வளர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இருக்கு. தெளிவா நீங்க படிச்சு பார்த்தா தெரியும். திட்டமிட்டு மறைக்கிறாங்க, அதை வைத்து மொழி அரசியல் பண்றாங்க. எனக்கு ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை RSS உடைய 2வது தலைவராக இருந்தார் குருஜி கோல்வல்கர். அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் சந்திப்புல அந்த நிகழ்ச்சி கேள்வி கேட்கிறாங்க. அவர் ஹிந்தியில் கேட்கிறார், கியா ஹிந்தி ஹமாரி ராஷ்டிர பாஷா ஹை? ஒரு பத்திரிகையாளர் கேள்விக்கிறார், நம் நாட்டுடைய தேசிய மொழி தானே ஹிந்தி? அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, அழகான பதில். இல்லையான்னு கேட்கிறார். ஆமா, இந்த நாட்டிலே உள்ள அத்தனை மொழிகளும் தேசிய மொழிகள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் அத்தனை மொழி தேசிய மொழி தான். இது குருஜி சொல்லியிருக்காரு. அப்ப RSS உடைய சித்தாந்தமே இதுதான். அந்த RSS சித்தாந்தத்தின்படி வழிநடக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில இந்த மும்மொழி கொள்கையில அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டினுடைய அத்தனை மொழிகளுக்கும் சமமான வாய்ப்பு, சமமான கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த பாஜகவுடைய மூத்த தலைவர் இலா கணேசனுடைய 1000 பிறை கண்ட 80வது விழா, அதுக்கு நான் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அவர் எதுன்னு ஒரு பாட்டு RSSல இருக்கு, அவசியம் நம்ம படிச்சு பார்க்கணும். பாரத தாயை பணிந்து வணங்கும் வீரமைந்தர் நாம் என்ற ஒரு பாட்டு வரும். அதில் சொல்லியிருப்பாரு, பேசுகிறோம் நாம் பல மொழியானால் பேதம் இங்கில்லை. அருமையான பாட்டு அது. ஆகவே மொழியின் பெயரால் பிரிவினை பேசக்கூடிய அந்த மொழி அரசியலை நாம் முறியடிக்க வேண்டும். அதற்கான தருணம் வந்திருக்கிறது. மொழி அரசியலை வேறு இருக்கக்கூடிய நாட்டின் ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய கருத்தை CTV நேயர்களாகிய நீங்கள் ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாக விடுத்து இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்.
அடுத்த செய்தி, கூட்டு பலாத்கார வழக்கில் ஜாமீன் வழங்கப்பட்ட உடனே அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த குற்றவாளிகள் வந்து ஏதோ ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி, ஒரு ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறது மாதிரி காரில் பைக்கில் ஒரே குத்தாட்டம் போட்டுக்கிட்டு வேகமாக நல்ல சத்தமாக வந்து பாடல்களை இசைத்து கொண்டு போயிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகா மாநிலம் ஹவேரி இங்கே வந்து ஒரு செஷன்ஸ் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது. என்னென்னா, ஒரு 26 வயசு பெண் வந்து 40 வயதான ஒரு டிரைவரோட அவங்களுக்கு ஒரு கலப்பு திருமணம் நடக்குது. கலப்பு திருமணம் அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த நடக்கிற சம்பவத்தை வச்சு நம்மளால் சொல்ல முடியும் என்னென்னு. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. அப்போ அங்கே வந்த ஒரு 7 பேர் வந்து அந்த பெண்ணையும் அந்த டிரைவரையும் தாக்கி அந்த பெண்ணை வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு அழைச்சிட்டு போய் கூட்டு பலாத்காரம் ஈடுபடுறாங்க. பிறகு அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இந்த கைது செய்யப்படுபவர்கள் யார் அப்படின்னா, அப்தாப் சந்தனகடி, மதர்சா மண்டகி, சமியுல்லா லாலா நவர், முகமது சாதிக், அகசிமானி, சோயிப் முல்லா, தவசி சோட்டி, ரியாஸ் சவிகேரி. இதெல்லாம் எதுக்கு எல்லா பேரையும் படிக்கிறீங்க அப்படின்னால அந்த கலப்பு திருமணம் எப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதற்கு பிறகு உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் பேரட் நடக்கும்ல, இது சரியாக அவங்க பேர் மேலே விசாரணை நடக்குது, அவங்கள ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. ஆனாலும் அந்த விசாரணை முடிவில் இவங்க சரியாக ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கல அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஜாமீன் வழங்குது கோர்ட்டு. அந்த ஜாமீனுக்கு தான் இந்த கொண்டாட்டம். இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு முஸ்லீம் பெண் ஒரு ஹிந்து ஆணை காதலிக்கிறாள், அதற்கு தண்டனை இதில் என்னன்னா, அந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும், அந்த ஹிந்துவை முஸ்லீமா மதம் மாற்றி இருக்கணும். ஏன் மதம் மாத்தல? அதற்குரிய தண்டனை அந்த முஸ்லீம் சமூகத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 17 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 10 பேர் வந்துட்டாங்க. இப்போ அடுத்து 7 பேர், செகண்ட் பேட்ச். நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு வசனம் வரும், நிறையா சினிமாவில் வரும். அந்த அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படம் முதல்ல யார் பாரதிராஜா எடுத்தார், அங்கிருந்து ஆரம்பிச்சு இது ட்ரெண்டாகவே ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, என்ன வசனம்னா, காதலுக்கு மதம் இல்லை. அது யாருக்கு அந்த வசனம் சொல்லுவாங்க? ஹிந்துக்களை பார்த்து சொல்லுவாங்க. ஒரு ஹிந்துவோ ஒரு கிறிஸ்துவனோ, அது ஆனா பின்னா எப்படி வேணா எந்த பக்கம் வேணா இருக்கட்டும், அல்லது ஒரு ஹிந்துவோ ஒரு முஸ்லீமோ அவங்க வந்து லவ் பண்றாங்கன்னா, அவங்க லவ் பண்ணி அவனே கல்யாணம் மட்டும் செட்டில் ஆகிடுவாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. இப்படிதான் அந்த கதையில முடியும், அந்த வசனம் வரும். ஆனால் ரியல் லைஃப்ல பார்த்தா என்ன நடக்கும்? காதலிக்கப்படக்கூடிய அந்த ஹிந்து ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு பிறகு அவர் மதம் மாறியே ஆக வேண்டும். அப்படி மதம் மாறாவிட்டால் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இது நடந்துட்டு இருக்கு. இதே ரிவர்ஸ்ல என்ன ஆகும்? ஒரு முஸ்லிம் ஆண் ஹிந்து பெண்ணை காதலிக்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்? மதம் மாற்றுவதற்காக காதலிப்பது போல நடிக்கிறான். இதுக்கு பெரிய டாக்குமெண்டே பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ காலேஜில் போய் நீங்க பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ படிச்சா ஒரு சிலபஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, இந்த மாதிரி ஃபுல்லி ஸ்ட்ரக்சர்டு. ஐயர் வீட்டை பொண்ணை காதலிக்கிறதா என்ன பண்ணும், நாடார் பொண்ணை காதலிக்கிறதா என்ன பண்ணும், ஃபுல்லா எல்லாத்துக்கும் ஃபுல்லா டியூட்டோரியலே வச்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு லவ் ஜிகாத் என்பது கட்டமைக்கப்பட்ட ஒரு பாடம் போல அவங்களுக்கு ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பணம் கொடுக்குறான், டிப்ஸ் கொடுக்குறான், எப்படிலாம் மடக்கணும் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் இதுவே வந்து உண்மையாக காதலித்து ஒரு ஹிந்து முஸ்லீம் காதலிச்சு அதுல வந்து அந்த ஹிந்து மதம் மாறாமல் இருந்தால் இத்தனை கொடூரங்கள், இத்தனை தண்டனைகள் கொடுக்கப்படுகின்றன. இதை நம்ம பார்க்கிறோம். ஹிந்து மணியின் ஆவணப்படம் ஒன்று வெளியிட்டு இருக்கு. அது சிடி வந்து இப்போ யூடியூப்லயே அந்த சிடி வராமல் பண்ணிட்டாங்க. அந்த ஆவணப்படத்துல பல கிட்டத்தட்ட 100கணக்கான சம்பவங்கள் இருக்கும். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்கள் நடந்த சம்பவங்கள். எனக்கு 2 சம்பவம் இப்ப ஞாபகத்துக்கு வருது. பல சம்பவங்கள் இருக்கு இது போல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 சம்பவம். ரமேஷ்னு ஒரு ஆட்டோ டிரைவர் ஒரு முஸ்லீம் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த பெண் வந்து ரமேஷ் வந்து ஹிந்துவாவே இருக்கார், முஸ்லீமா மதம் மாத்தல. அதற்காக அந்த ரமேஷ் என்ற ஆட்டோ டிரைவரை அடித்து கொண்டிருக்கிறார்கள். கன்னியாகுமரியில நடந்தது. அந்த பெண்ணுடைய சகோதரர்கள். இதே போல இன்னொரு முஸ்லீம் பெண், அந்த முஸ்லீம் பெண்ணும் ஒரு ஹிந்து இதே போல திருமணம் பண்றாங்க. அந்த இவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஹிந்து மாதிரி புட்டலை வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே குமரி மாவட்டத்துல அந்த பொண்ணை கூப்பிட்டு எச்சரிச்சிருக்காங்க, நீ வந்து அந்த பையனை முஸ்லீமா மாறி நீ முஸ்லீமா தான் இருக்கணும்னு. அவங்க வந்து அதுக்கு உடன்படலை. அப்போ அவங்க வீட்டு வாசலை பெருக்கிட்டு இருந்த போது வந்து அரிவாள் எடுத்து வந்து கும்பலாக வந்து வெட்டி அந்த பொண்ணு தப்பிச்சிடுறாங்க. ஆக இது திஸ் இஸ் த ட்ரீட்மெண்ட் கிவன் பை த முஸ்லீம் கம்யூனிட்டி. எனக்கு ஒரு சம்பவம் சமீபத்தில் கேட்ட ஒரு கேள்வி, ஒரு செய்தித்தாளை படிச்சு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஏதோ ஒரு கற்பழிப்பு வழக்கில் வந்து ஒரு பையன், அந்த பையனுடைய அம்மா வந்து ப்ரெஸ்ல வந்திருக்கு அந்த இந்த இன்டர்வியூ, இது அவங்களுடைய பேச்சு. எனக்கு பையனே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் பண்ண என்னோட பையனே கிடையாது, என் பையன் செத்து போயிட்டான்னு நினைச்சுக்கிறேன் என்று மனம் வருந்தி அந்த அம்மா சொல்றாங்க. ஒரு ஹிந்து தாய். இதுதான் நம்முடைய மனப்பான்மை.
இப்ப பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கொடூரமான ஒரு குற்றத்தை செய்திருக்கக்கூடிய இந்த 17 பேர் மேல இப்ப எதுக்கோ ஃபத்வா விதிக்கிறாங்கல்ல முஸ்லிம் தலைவர்கள். யாராவது வாய் பேசினாங்களா? அரக்க குணமாக செயல்பட்டவர்களுமே இந்த ஃபத்வா பிறப்பிக்கலாம். அப்ப இது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஃபுல்லி ரேடிக்கலைஸ்டு கூட எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை. காட்டுமிராண்டித்தனமான ஒரு வெறி பிடித்த ஒரு கூட்டத்தினால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் தவறாக வழிநடத்தப்பட்டு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. அவங்க தான் இன்னைக்கு லீட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் கையில் இந்த சமுதாயமே கொடுத்தாச்சு. இதுதான் இன்றைய சூழ்நிலை. அதுதான் இந்த செய்தி நமக்கு தெரிய வைக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள்ளார என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒவ்வொருத்தவங்களா உண்மை பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அவருக்கு துதிப்பாடிகளாக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் வேண்டுமானால் ராகுல் காந்தி சொல்கிறத கிளிப்பிள்ள மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதையும் அவர் ப்ரெஸ்ஸில் உளர்றாரு அப்படிங்கிறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் அது சம்மந்தமாக எத்தனை விமானங்கள் தாக்கப்பட்டன அப்படின்னு பாகிஸ்தான் கேட்குற கேள்வியை ராகுல் காந்தி கேட்குறாரு. ஆனால் இப்பொழுது 7 பேர் தலைமையில் 7 டெலிகேஷன் ஒவ்வொரு நாட்டுக்கு போகிறாங்க. பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகளுக்காக செலக்ட் பண்ணி போகிறாங்க. அவங்க இந்திய தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்காக போகிறாங்க. அப்படி ஒரு குழுவுக்கு தலைவராக இருக்கிறவர் தான் ஆனந்த் சர்மா. சசி தரூர் எப்படி இதாக பேசினாரோ, ஒரு சென்சிபிளாக பேசினாரோ, அதே போல் இப்போ ஆனந்த் சர்மா என்ன சொல்கிறாரு, மிக அற்புதமான இனிஷியேட்டிவை இந்த அரசு எடுத்திருக்கு. நம்ம பாகிஸ்தானுக்கு சரியான தக்க பதிலடி கொடுத்தோம். அந்த பதிலடி கொடுத்ததோடு நம்ம அடங்கிடலை. உலக நாடுகளுக்கு அந்த நாடு எவ்வளோ மோசமாக இருக்கிறது, டெரரிசத்தை எப்படி உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதை மிகச் சரியாக இந்த அரசு செய்திருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு ஒவ்வொரு நாட்டிலையும். இவர் வந்து என்னென்னா கத்தார், எஜிப்து இந்த இடத்துக்கெல்லாம் இவர் போகிறார். ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, கத்தார், எஜிப்து, எத்தியோப்பியா இந்த கண்ட்ரிக்கெல்லாம் லீட் பண்ணி ஆனந்த் சர்மா போகிறார். சசி தரூருக்கு பிறகு இன்னொரு ஆதரவு குரல். இதை எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாட்டில் ஜனநாயக மரபுகளை கட்டி காக்கக்கூடிய ஒரு ஆட்சி பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அது நல்ல உதாரணம் இந்த செய்தி. ஏன்னா இது சைனாவோ இல்லது பாகிஸ்தான் போல ராணுவ ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு கிடையாது. ஈரான் போல அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜனநாயகம்னா எல்லாருமே, எல்லா கட்சிகள், எல்லா அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படணும். அதற்கு முன்னுதாரணமாக மோடி அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் ஆனந்த் சர்மா அவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துக்கு நம்முடைய அரசு சரியான பதிலடி கொடுத்து, அதுக்காக அந்த வார்த்தையை நான் இங்கிலீஷ்ல படித்த அந்த வார்த்தை அப்படி சொல்றேன். The retaliation is clearly and precisely calibrated. மிக துல்லியமாக திட்டமிட்டு ஒரு எதிர்வினை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு புரியும்படி. அது எந்த அளவுக்கு துல்லியமாக என்பதை நீங்க பார்க்கணும்னா, அந்த மசூர் அசாத் என்பவர் அந்த பயங்கரவாதி தங்கியிருந்த ஒரு மசூதி, அங்க என்னன்னா இவங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த மசூதியினுடைய ஒரு மினார், அந்த மினாருக்கு நேர் கீழே வந்து அண்டர் கிரவுண்டு கீழே வந்து எதுவுமே போகணுமே ஒரு இடத்துல பாதுகாப்பா அந்த அவங்களுடைய குடும்பம் இருக்கிறதா தகவல் வருது. இப்ப அந்த இடத்துக்கு வந்து ஏவுகணை தாக்குதல் போயிருக்கு. அந்த கரெக்டா அந்த மினார், அந்த இப்படி மினார் மட்டுமே நேரா உள்ள போயிருக்கு. உள்ள போய் கடியில கிரவுண்ட் வரைக்கும் போய் அந்த 10 பேரும் கூண்டோடு, கைலாசம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி கூண்டோடு அவங்க ஜன்னத்துக்கு போயிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு துல்லியமா தாக்கியிருக்காங்க பாருங்க. அதை வந்து உலக நாடுகள் வைக்கக்கூடிய காரணம் என்னன்னா, இந்த முதல்ல 9 இடங்கள்ல தாக்கப்பட்ட அந்த இடங்கள் முழுக்கவே எல்லாமே பக்கத்துல குடியிருப்புகள் இருக்கு. எந்த குடியிருப்புல யாருக்கும் எந்த பாதிப்பும் வரவில்லை. அப்ப இவ்வளவு துல்லியமா தாக்குதல் நடத்த என்பது அதை ஆச்சரியப்பட்டிருக்காங்க. சிவிலியன் லாஸே கிடையாது. இது வந்து இந்த அளவுக்கு துல்லியமான தாக்குதல் 22 நிமிடங்களில் நடத்தப்பட்டிருக்கிறது. நோ கான்டாக்ட் வார்ஃபேர். நம்ம எல்லையிலேருந்தே அதை முடிச்சிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ஆச்சரியம். ஒரு சின்ன ஒரு தவறு வந்திருந்தா கூட ஒரு 500 மீட்டர் அல்லது 1 கிலோமீட்டர் தள்ளி போய் விழுந்துரும். அந்த அளவுக்கு ப்ரிசைஸா பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லையிலிருந்து ஒரு விமானம் போய் அங்கிருந்து ஏவுகணை பிரிஞ்சு போய் போட்டிருக்கு. அப்ப எவ்வளவு பிளானிங் இருக்கணும் பாருங்க. அது ஆச்சரியப்பட்டிருக்காங்க. 22 நிமிஷத்துல எப்படி இந்த மாதிரி செய்ய முடிஞ்சது? அதுக்கு எனக்கு இன்னொரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு முறை அந்த உலக புகழ்பெற்ற ஓவியர் பிக்காசோன்னு ஒருத்தர், அவர் இத்தாலி கடற்கரையில உட்காந்து பல ஓவியர்களை உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஒருத்தர் வந்து ஒரு காம்படிஷன் வைக்கிறார். அங்க ஏத்த மாதிரி கடற்கரையில ஒரு சீனரி இருக்கு. ஏதோ பறவை அந்த திறமெல்லாம் போகுது. இதை நீங்க ஒவ்வொருத்தரையும் ஒரு பேப்பர் கொடுத்துட்டு ஒரு இதை உடனே வரைங்கன்னு சொல்றாரு. பிக்காசோ என்ன பண்ணா 2 நிமிஷத்துல இந்த படத்தை வரைஞ்சிடுறாரு. மற்ற ஓவியர்கள்லாம் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இந்த மாதிரி ஆகுது. அப்புறம் நிகழ்ச்சியில வந்து அவர் பாராட்டி பேசுறாரு. பிக்காசோ பாராட்டி, இந்த மாதிரி நீங்க வந்து உண்மையிலே நீங்க தலை சிறந்த ஓவியர், 2 நிமிஷத்துல நீங்க வரைஞ்சிட்டீங்க. அப்ப பிக்காசோ சொல்லக்கூடிய பதில் தான் இப்ப நான் சொல்ல போறேன். நான் 2 நிமிஷத்துல வரையல, 28 வருஷத்துல நான் வரைஞ்சேன். அந்த 28ங்கிறது வேற நம்பர் மாறி இருக்கலாம். எனக்கு ஞாபகம் வந்து எக்ஸாக்டான அந்த வருஷம் தெரியல. அவர் என்ன சொல்றாருன்னா,
என்னுடைய 28 ஆண்டு உழைப்பு வந்து 2 நிமிஷத்துல வெளிப்பட்டது. அப்ப நாம இங்க என்ன பார்க்கணும்னா 22 நிமிஷத்துல வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூர் முடிக்கப்பட காரணம் என்னன்னா 11 ஆண்டு காலத்தில் செய்த பிரிப்பரேஷன் பை மோடி. அதனால பண்ண முடிஞ்சது. எத்தனை அம்யூனிஷன், எத்தனை தயாரிப்பு, அது அத்தனை கைகூடி வந்ததுனால 20 நிமிஷத்தில் செய்ய முடிஞ்சது. அது மட்டும் இல்ல, இந்த ஆபரேஷன் நடந்த பிறகு உலகம் முழுக்க எந்த நாடா யாராவது நமக்கு எதிராக பேசினாங்களா? துருக்கி விட்டுருங்க, மலேசியா விட்டுருங்க, மலேசியா கூட பேசல. இப்ப துருக்கி, அசர்பைஜான் 2 நாடு தான், மற்ற எல்லா நாடும் யாரும் பேசல. என்ன காரணம்னா மோடி அவர்கள் முதல் முறையாக பயணம் பிரதமராக பதவியேற்ற பிறகு கிட்டத்தட்ட 70க்கு மேற்பட்ட நாடுகள்ல போய் பயணம் செய்து ஒவ்வொரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கு சார்பான மனநிலை ஏற்படுத்தி இருக்கிறார் இல்லையா? அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, நம்முடைய பொருளாதார பலம் எந்த அளவுக்கு நம்ம எக்கனாமிக்கலி வளர்ந்துருக்கும், இதெல்லாம் சேர்ந்துதான் ஆபரேஷன் வெற்றிக்கு காரணமாக வந்திருக்கிறது. வெறும் ஏதோ ஒரு 20 நிமிஷம் போய் அடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அது தவிர எல்லாத்துடைய கோஆர்டினேட்டட் எஃபோர்ட், முப்படைகளோடு சேர்ந்து முயற்சி. கடைசியா எல்லா ஜனநாயக மரபுகள் மீறப்படல. மோடி ஒன்னும் பேட்டி கொடுக்கல, ராணுவ தளபதி அவர் தலைமை வருது, அவங்க தான் பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்லக்கூடிய ஒருத்தர் பேட்டி கொடுக்கிறார், அவர் அறிக்கை கொடுக்கிறார். அப்ப இந்த அளவுக்கு ஜனநாயக மரபு காக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதே கண்ணோட்டத்தை பார்த்தோம் என்று சொன்னால் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டு எல்லா கட்சிக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சி சில நாடுகளுக்கு போற மாதிரி அந்த குழுக்கு தலைமை பேசி ஒருத்தர் தலைமை தாங்கி அந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. அதுல பாருங்க, நம்ம பிரிவினை பேசக்கூடிய கட்சி என்று திமுக சொல்றோம், அந்த திமுகவை சேர்ந்த கனிமொழி அவர்களும் ஒரு குழுக்கு தலைமை தாங்கி இருக்காங்க. ரஷ்யாவுக்குலாம் போயிருக்காங்க, பெருமையா போட்டோ போட்டாங்க. இதுதான் வந்து ஜனநாயகம். ஆகவே ஜனநாயகத்தை கட்டி காக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து ஒரு நாட்டுக்காக ஒரு காரியம், ஒரு செயல் செய்யணும். அந்த கூட்டு உணர்வை, இந்த டீம் எஃபோர்ட் சொல்றாங்க இல்லையா, அதை வெற்றிகரமாக மோடி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். அதை நம்ம பாராட்டணும். அதனால இந்த மாதிரி ஒட்டுமொத்த தேசமும் வந்து சேர்ந்து பயங்கரவாதிகளை எதிர்க்கணும். எல்லாருடைய கடமை அது. காங்கிரஸ் கட்சியிலே பல பேர் அதை வந்து மோடியுடைய செயலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமா நீங்க சொன்னது போல ராகுல் காந்தியும் கார்கேயும் இன்னும் ஒரு சில பேர், அவங்களுக்கு ஆதரவாளர்கள் சில பேர் தான் எதிர்க்கிறாங்க. இது மனசு வருத்த தரக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்கிறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம், இவங்க சைனாவில் போய் இந்த ஒலிம்பிக் நடந்தது இல்லையா, பெய்ஜிங்கில் போய் ரகசியமா ஒரு கூட்டம் போட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க என்ற சுப்பிரமணிய சாமி அவர்கள் சொன்னார்கள். இது வரைக்கும் யாரும் மறுப்பு தெரிவிக்கல. இன்றைக்கு நேற்றைக்கு முந்தானெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பல போட்டோகள் இப்போ வந்துட்டு இருக்கு. அது திடீர்னு எப்படி வைரல் வந்து தெரியல. ஆனால் அந்தந்த சோனியா காந்தி இவங்கெல்லாம் சேர்ந்து குடும்பமாக போய் யார் யாரை பார்த்தாங்க, எந்தெந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்கள அப்படி பேசுறது, சிரிக்கிறது, சாப்பிட்றது, அதெல்லாம் போட்டோ வந்திருக்கு. ஆகவே காங்கிரஸ் கட்சி என்பதே இவர்கள் இந்த இந்த காங்கிரஸ் கட்சியுடைய இந்த குடும்பம் என்பது எப்படி கோபாலபுரம் குடும்பம் மாதிரி இந்த காங்கிரஸ் குடும்பம், அந்த குடும்பமே தேச விரோதமாக போய்கொண்டிருக்கின்ற என்கின்ற ஐயம் நமக்கு வந்திருக்கிறது. ஆனாலும் தேசிய தலைவர்கள் பல பேர், சசி தரூர் போல, ஆனந்த் சர்மா போல இப்படி பல பேர் இருக்கிறார்கள். இவர்களை வந்து காங்கிரஸ் கட்சி புறக்கணிக்க ஆரம்பிக்கும் போதுதான் காங்கிரஸ் வந்து தலையெடுக்கும். இல்லாட்டினா காங்கிரஸ் வில் பிகம் ஏ சிங்கிங் ஷிப். ஆகவே அந்த மூழ்கக்கூடிய கப்பலை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு இப்படிப்பட்ட தேசிய தலைவர்களுக்கு இருக்கிறது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. பங்களாதேஷுடைய டிப்ளமேட் ஷபாப் பின் அஹமத், இவர் கொல்கட்டா கான்சுலேட்டில் டிப்ளமேட்டாக இருக்கார். ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் அவர் வந்து பதவி ஏற்றுக்கிறதுக்கு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, இவரை வந்து நீக்கி இருக்கிறது வங்கதேச அரசு. அப்படி என்ன இப்போ ஏதாவது பெரிய தப்பு பண்ணிட்டாரா அப்படின்னா, ரெஸ்பெக்ட் த கஸ்டம்ஸ் ஆஃப் த ஹோஸ்ட் கண்ட்ரி, நாம் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய பழக்க வழக்கங்களை உட்பட்டு நம்ம சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு. அப்படி இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, சென்ற ஈது அப்போ அங்கே வந்து உயிரினங்களை பலியிடுவதை அவர் தவிர்த்திருக்கிறார். ஆடு, மாடு, குறிப்பாக பசுக்களை இதையெல்லாம் வந்து பலியிடுவ கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 30 வருஷமாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம், அதை இந்த ஆள் வந்து புதுசாக தடுத்திருக்காரு. அப்படிங்கிறதுனால இஸ்லாமிய மதத்துக்கு விரோதமாக செயல்பட்டிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து நீக்கியிருக்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறேன்? நம்ம ஊரில் பீட்டான்னு ஒரு அமைப்பு இருக்கும். உலகம் முழுக்க எங்கே வந்து எந்த ஒரு பறவை இனத்துக்கோ எந்த உயிர்களுக்கோ எந்த ஒரு ஊர் ஏற்பட்டாலும் நாங்கள் வந்து முன் வந்து குரல் கொடுப்போம். இப்போ பீட்டா எங்கே போச்சுன்னு தெரியல. நம்ம ஊரில் வந்து கோயிலில் யானை இருந்தால் அந்த யானையெல்லாம் வந்து இம்சை பண்ணுறோம் என்று சொல்லி அட்டையில் வந்து ஒரு மெஷின் மாதிரி ஒரு யானையெல்லாம் செய்யணும்னு சொல்லி கேரளாவில் 2 கோயில் அப்படி அட்டை யானையை வச்சுட்டாங்க. அட்டையில் மெஷின் மாதிரி யானை மாதிரி ஆக்ஷன் பண்ணும், மோட்டாரைஸ்டு. அதே போல் தீபாவளி சமயத்தில் வந்து பட்டாசு வெடித்தால் அந்த பறவைகளுடைய இம்சை ஏற்படும், பறவைகளுக்கு ஒரு
பயம் ஏற்படுவதற்காக பட்டாசை வெடிக்கக்கூடாது என்று சொல்லி பீட்டா போய் எல்லா சர்ச்சிட்டையும் பேசி சர்ச் ஆப்ரேட்டட் ஸ்கூல்ஸ் கான்வென்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு தீபாவளிக்கு முன்னால் வந்து அவங்க இது பண்ணுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் யாரும் பட்டாசு வெடிக்கக்கூடாது, கிரீன் தீபாவளி, இதெல்லாம் நடக்கும். ஆனால் இந்த ஈத் அன்றைக்கு பல லட்சக்கணக்கான விலங்குகள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு ரத்தாறு ஓடுற மாதிரி பண்றது, துடிக்க சாகடிக்கணும். இந்த ஹலால் முறைனா இந்த கழுத்துல கொஞ்சம் லேசா வெட்டி விட்டு அது துடிச்சுட்டே இருக்கும். மணிக்கணக்காக துடிக்க விட்டு சாகடிப்பது, அதுதான் அவங்களுடைய ஈகை. அதை வந்து இந்த பீட்டா ஒண்ணுமே சொல்லாது. இந்த ஈத் சமயத்துல உலகம் முழுக்க எங்கு அதிகமான ரத்த ஆறு ஓடுகிறது என்பதை பற்றி போன 2 ஆண்டுக்கு முன்பு வந்து ஒரு படம், அது புள்ளி வர போட்டாங்க. அதை பார்க்கும்போது பங்களாதேஷில் தான் வந்து மேக்சிமம் அந்த மாதிரி ரத்த ஆறு ஓடுகிறது, ஒரு ஆறு முழுக்க ரத்த கலர்லயே ஓடுது. அந்த படமும் போட்டிருந்தாங்க, வீடியோ போட்டிருந்தாங்க. ஆக இந்த அளவுக்கு அந்த மாதிரி. அது நம்ம நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, குறிப்பாக பசுமாட்டை அல்லது காளை மாட்டை வெட்டணும். ஏன் பசுமாட்டை வெட்டணும்? குர்ஆன் அப்படிதான் சொல்லியிருக்கா? இப்போ ஒரு கஸ்டமரி பிராக்டிஸ் இருக்கும் இல்லையா, ஒரு இந்த விழா எப்படி கொண்டாடணும், குர்ஆன்லயோ இல்லை அரேபியாலயோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஊர்ல அந்த ஓமன் ஏமன் எங்கேயாவது அங்க போய் மாடை வெட்டணும் இருக்காங்கிற ஒண்ணும் இல்லை. மாடே இல்லையாங்க? மாடே இல்லை. மாடு வேணும், புல்லு வேணும், புல்லு வேணும், தண்ணி வேணும், ஆனா மாடே இருக்காது. சரியா சொன்னீங்க. அப்ப இங்கேயே அந்த மாதிரி பண்றாங்கன்னா, ஹிந்துக்கள் பசுமாட்டை தெய்வமாக நினைக்கிறார்கள், காளை மாட்டை நந்தியின் வடிவமாக பார்க்கிறார்கள். அப்ப இதை வெட்டுவதன் மூலமாக யூ கேன் ஹர்ட் த சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ். அப்ப ஆடை வெட்டுறதுக்கு ஏன் மாடை வெட்டணும்னு சொல்றான்? ஹிந்துக்கள் மனம் நோகடிப்பதற்காக. இதான் அந்த பிராக்டிஸ் வந்தது, அது முகலாயர் ஆட்சியிலும் வந்திருக்கிறது. அப்ப இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆடு மேல ஏன் மாடு வெட்டுறாங்க? நம்முடைய புனிதமான நினைக்கூடிய அந்த எண்ணங்களை அவங்க வந்து அவமானப்படுத்த நினைக்கிறார்கள், ஹர்ட் பண்ண நினைக்கிறாங்க, நோகடிக்க நினைக்கிறார்கள். இது பாருங்க, 30 ஆண்டுகளாக இருந்த பழக்கம். அப்ப கோர்ட்டு தடை போடுவதற்கு முன்பு அந்த அம்பாசிடர் தூதரக அதிகாரி அந்த இடத்துலயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் வெட்டிட்டு தான் இருந்திருக்காங்க, மாடை வெட்டிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம சொல்றோம், நம்ம ஜனநாயக நாடு சொல்றோம், ஆனா கூட இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இப்பதான் கோர்ட் தடை கொடுத்த பிறகு இந்த மாதிரி இந்த பழக்கம் மறுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப பங்களாதேஷ் என்ன பண்றான், அவங்க நாட்டு தூதர் வந்து இங்க வந்து இருக்கார் கல்கத்தால. அப்ப கல்கத்தால இருக்கும்போது இந்த நாட்டுடைய சட்டம் என்ன சொல்கிறோம் அது நடக்கணும். இந்த நாட்டு தூதர் இந்த நாட்டுடைய சட்டத்தை மீறி நீ செயல்படணும் என்று சொல்லி அவரை வாபஸ் வாங்குறாங்க என்று சொன்னால், எந்த அளவுக்கு நாட்டுடைய சட்டத்தை பங்களாதேஷ் அரசு மதிக்கிறது தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்படித்தான் இதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில வந்து பாகிஸ்தானை தூக்கி வச்சு இப்பதான் மோடி வந்த பிறகு சரியான இடத்துல கொண்டு போய் அவங்களை உட்கார வச்சிருக்காரு. அதே அவங்க தாங்காமலே சின்ன பணம் ஆயிட்டு இருக்கு. அதனால இதே வந்து வங்கதேசத்தை பாகிஸ்தானை காங்கிரஸ் வளரவிட்டது போல வளரவிடக்கூடாது. ஆரம்பத்திலே சரிப்படுத்த வேண்டும். நம்முடைய அரசாங்கம் நல்ல முயற்சி எடுத்திருக்கிறது. பங்களாதேஷ் அரசு புரியும் வரை அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியிலே அவர்களுக்கு இது புரிய வைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தியை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, பல விஷயங்கள் ஒவ்வொன்றாக வெளியில் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்தியாவுடைய இராணுவ தளவாடம் எந்த அளவுக்கு அப்கிரேடு ஆகிருக்குன்னு அது டீகோட் பண்ணால் ஒவ்வொன்றா வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதில் லேட்டஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய எஸ்என்எஸ் ஜாமர் டெவலப்டு, அது இந்தியன் டிஃபென்ஸ் ரிசர்ச் அவங்க தான் இதை பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா எஸ்என்எஸ் அப்படின்னா சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம். இந்த சேட்டலைட் நேவிகேஷன் சிஸ்டம் குறிப்பாக சைனாவுடைய பைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது சைனாவுடைய இண்டிஜினஸ் சேட்டலைட் சிஸ்டம். அதை வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம கரெக்டாக பின்பாயிண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கிறோம். நம்மளுடைய நேவிகேஷன் இது வந்து நம்மளது நேவிக்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய ஜிபிஎஸ் அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் கூட இதால் ஜாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சிருக்கு. இதோட என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நம்ம பண்ணியிருக்கக்கூடிய இந்த எஸ்என்எஸ் ஜாமர் இதோட வந்து இன்னும் கூட ஹார்ட்வேரை வந்து பிளக்இன் பண்ண முடியும். இன் ஃபியூச்சர் இன்னும் 30-40 வருடங்களில் ஒவ்வொரு வளர்ச்சியும் வரும் பொழுது இந்த ஜாமரோட உங்களால் அடிஷனாக பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கோடு இதை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ உள்ள புள்ளி விவரங்கள் அடிப்படையில் இவங்க வந்து ஒரு பட்டியல் போடுறாங்க. முதல் இடத்துல அமெரிக்கா இருக்கிறது, 2ஆம் இடத்துல வந்து சைனா இருக்கிறது, ரஷ்யா இருக்குது, இப்படிலாம் ஒரு தரவரிசை போடுறாங்க. ஆனால் அப்படி இவங்க சொல்லக்கூடிய முதலிடம், 2ஆம் இடம், 3ஆம் இடத்தினுடைய அந்த விமானங்களோ அல்லது மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், அந்த மற்ற இந்த மாதிரி போர் தளவாடங்களை கூட நம்முடைய இந்திய இராணுவம் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை இப்போ எல்லாத்துக்குள்ள அதிர்ச்சி. F-16 இருக்கட்டும் அல்லது சைனாவுடைய பல வெரைட்டிஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்கட்டும்.
அமைதியை நிலைநாட்டுவதை தவிர இவங்க அந்த பிசினஸ்ல இறங்கிடுவாங்கிற அச்சத்துலதான் சீக்கிரம் போற. ஆமா, அதான் நிறுத்தின காரணமே. இது ஒரு பக்கம். இன்னொன்று, நம்ம உலகம் முழுக்க வந்து எப்படி இந்த போர் யுக்தி இருக்கிறது, காலத்தை பொறுத்து மாறுபட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டெல்லாம் பாத்தீங்கன்னா எது வலிமையான தரைப்படை இருக்கோ அதான் வலிமையான நாடு. அப்போ வந்து பீரங்கி, டேங்கு இந்த மாதிரி இருக்கும், குண்டு, பெரிய பெரிய குண்டு எடுத்து போடுவாங்க. அப்ப இதுதான் அந்த காலத்துல முதல் இருந்தது. அதுக்கு முந்தி பாத்தீங்கன்னா குதிரைப்படை, யானைப்படை, அப்ப அதுவும் தரைப்படை தான். அப்போ 18ஆம் நூற்றாண்டு வரை பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு வரை கூட சொல்லலாம் தரைப்படை தான் உங்களுக்கு போருடைய வலிமையை தீர்மானிக்கக்கூடியது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டுல அதான் தலைகீழா மாறியாச்சு. எந்த நாட்டிடம் வலிமையான கப்பல் படை இருக்கிறதோ அந்த நாடு தான் உலகை ஆளும். இங்கிலாந்து ரூல்ட் த வேர்ல்ட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் நேவல் கேப்பபிலிட்டிஸ். நீங்க பார்க்கலாம். அதன் பிறகு அடுத்த நூற்றாண்டு வரும்போது காட்சி மாறுகிறது. எந்த நாட்டினுடைய விமானப்படை பலமாக இருக்கிறதோ அதான் உலகை ஆளும். அது இப்போ பார்க்கிறோம். அமெரிக்கா வந்து ஹிரோஷிமால போட்டதெல்லாம் அது 2ஆம் உலக போருக்கு அதுக்கு பிந்தைய காட்சி. இப்ப அதை பார்த்தீங்கன்னா விமானப்படை கூட விமான குறும்படைன்னு ஒண்ணு வந்தாச்சு, ட்ரோன். இந்த ட்ரோன் என்னன்னா அதை வந்து கரெக்டா துல்லியமா பண்ணி போய் இது பண்ணவே முடியாது, லொக்கேட் கூட பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளவுதான் இருக்கும் அகலம். அது வந்து டக்குன்னு ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படுத்திட்டு போயிடும். அப்ப என்ன பண்ணணும், ஒரு விமானம் வரத்துக்கு மேல ஒரு 100கணக்கான ட்ரோன்ஸ் வந்து கொத்தா அப்படியே இந்த வண்டெல்லாம் பறந்து வருது கூட்டம் கூட்டமா. அந்த மாதிரி கூட்டமா ட்ரோன் வந்து அடிச்சு போட்டுரும். அது நீங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. இது லேட்டஸ்ட் வார்ஃபேர். இந்த ட்ரோன் வார்ஃபேரை கூட வந்து நம்முடைய இப்பதான் ட்ரோனுக்கான ஒரு அஸ்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, ஆகாஷ் வச்சு அதை முடிச்சிட்டாங்க. ஒரு ட்ரோன் கூட ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாத்திட்டாங்க. இப்ப பாருங்க, ட்ரோன் எதிர்கொள்வதற்காக தனியா ஸ்பெஷலா வந்து பார்கவாஸ்திரம். இந்த பார்கவாஸ்திரம் என்ன பண்ணும், ஒரு லாரியில தான் வச்சிருப்பாங்க. அது இப்ப அங்க 10 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 2 அடி விட்டமுள்ள ஒரு ட்ரோன் வந்தா கூட சரி, 10 கிலோமீட்டருக்கு அந்த ரேஞ்ச் வரைக்கும் பார்க்கும். இங்கிருந்து போயிட்டு அதை வந்து என்ன பண்ணும், அந்த ட்ரோனை வந்து அடிச்சிடும். அந்த ட்ரோன் எந்த பாதை மாத்திரம் அதுவும் அந்த பாதைக்கு திரும்பி போகும். அப்புறம் ட்ரோனை வந்து முதல்ல என்ன பண்ணும், அடிக்க முயற்சி பண்ணும். அப்புறம் என்ன பண்ணும், அதை வந்து செயலிழக்க பண்ணிடும். அது கன்ஃபியூஸ் ஆகிடும். உள்ள ஒரு ப்ரோக்ராம் தான் இருக்கு, கன்ஃபியூஸ் ஆகி ரிவர்ஸா அவங்க நாட்டிலே போய் ஒரு குண்டு போடும். அந்த மாதிரியே கூட பண்ணிடுவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய பார்கவாஸ்திரம் என்கின்ற ஒரு அஸ்திரத்தை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க போன வாரம். இப்ப நீங்க பாத்தீங்க லேட்டஸ்ட் என்னன்னா இந்த பெய்டுங்கிறது என்னன்னா, நம்முடைய ஜிபிஆர்எஸ் நாம யூஸ் பண்றோம் இல்லையா, நம்ம எல்லாம் நம்ம மொபைல்ல இப்போ வந்து அமெரிக்காவுடைய ஜிபிஆர்எஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் உலகம் முழுக்க இருக்கு, எக்ஸப்ட் சைனா, இன்னும் சில கண்ட்ரீஸ்ல வச்சிருக்காங்க. ரஷ்யால, ஜப்பான்ல இப்பதான் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பெய்டுடைய ஜிபிஎஸ் பேரலல் அது, அதோட நேவிகேஷன் சிக்னல்ஸ் முழுக்க ஜாம் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்தை வெற்றிகரமா செஞ்சிருக்காங்க. அப்ப சேட்டலைட்லங்கிறது உங்களுக்கு ஃபியூச்சர் வந்து ஸ்பேஸ் வார் தான் வரும். நான் ஸ்டார் வார்ஸ்னு ஒரு படமே வந்திருக்கு. ஒன்னா ஸ்பேஸ் வார் வரும், அல்லது சேட்டலைட் மூலமாக அதை சிங்க் பண்ணி பண்ணக்கூடிய பல வகையான ஏர் பேஸ்டு அட்டாக்ஸ் தான் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அப்ப சேட்டலைட் சிக்னலை ஜாம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உனக்கு இருக்குமே ஆனால் நீங்க வந்து சைனாவை நீங்க எப்பயும் நீங்க வந்து யூ கேன் கண்ட்ரோல் செக் சைனா. அதே போல ஜிபிஎஸ் சிஸ்டத்தை உன்னால் பண்ண முடியும்னா யூ கேன் செக் யூஎஸ். இதுதான் இன்னைக்குள்ள யூஎஸ் அண்ட் யூரோப். அப்ப இந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் வார கூட எதிர்கொள்ளிக்கிற அளவுக்கு நம்முடைய ராணுவம் தயாராகி கொண்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம வந்து எப்படி ரெடி ஃபார் ஃபியூச்சர் வார்ஃபேர், அதற்கான தயாரிப்போடு நம்முடைய ராணுவம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டியிருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் நம்முடைய ஸ்டேட் டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.